இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு எல்லா இடத்துலையும் நமக்கு அண்டை நாடு எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா போர் பதற்றம் போர் நடக்கிறனால பொருளாதார ரீதியாக வந்து எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்கோம். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கேஸ் தட்டுப்பாடு மிக முக்கியமாக அதிகமாகிடுச்சு. கேஸ் தட்டுப்பாடு நிறைய ஹோட்டல்ஸ்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. மெயின் எல்லாத்துக்கும் வந்து குக்கிங் கேஸ் வேணும். ஏன்னா வுட்டு வந்து அந்தளவுக்கு நிறைய இடத்துல கிடைக்காது. அப்போ வந்து கேஸ் தட்டுப்பாடு அதிகமாகிடுச்சு. அப்போ கேஸ் தட்டுப்பாடு அதிகமாகும்போது என்ன ஆகுதுன்னா எதுவுமே நம்ம சமைச்சு சாப்பிட முடியலை, நம்ம தேவையான சாப்பிட முடியல. ஆனால் வந்து மேடம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த அவுள் ப்ரொக்கோலி, மஷ்ரூமு, பீன்ஸு, முந்திரி பருப்பு, கேரட்டு இதெல்லாம் போட்டு அடுப்பு இல்லாமல் ஆயில் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஒரு பிரியாணி பண்ணியிருக்காங்க. இந்த பிரியாணியை நீங்கள் ஒரு தடவை வாழ்நாளில் சாப்பிட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எங்கே தம் பிரியாணி எந்த பிரியாணியுமே சாப்பிட மாட்டீங்க. இது அவ்வளோ அருமையாக இருக்குது. இது உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும். ரெண்டாவது இந்த ப்ரொக்கோலின்னு ஒரு விஷயம் இருக்குது பாருங்கள், இதுதான் ரொம்ப ஹெல்த்தி உடம்புக்கு. அதே மாதிரி கேரட் இருக்குது, கண்ணுக்கெலாம் ரொம்ப நல்லது. அந்த கேரட் இருக்குது, மஷ்ரூம் இருக்குது, எல்லாமே ரொம்ப எக்ஸலண்ட்டாக பண்ணிக்காங்க. இந்த பிரியாணியை பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு கலர்ஃபுல்லாக இதை பாருங்கள், இது கலர்ஃபுல்லாக இந்த பிரியாணி ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. இன்றைக்கி வந்து கரண்ட்டே தேவையில்லை இதுக்கு. இன்றைக்கி வந்து எல்லாமே கேஸ் இல்லாதனால எல்லாம் வந்து இண்டக்ஷன் ஸ்டவ்வை யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி எல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இண்டக்ஷன் ஸ்டவ் யூஸ் பண்ணாலும் நமக்கு அதுக்கு பவர் வேணும்ல, அந்த பவரும் கடுமையான ஷார்ட்டேஜ், பவர் இல்லை. இதே வந்து ஹில் ஸ்டேஷனில் பார்த்திங்கன்னா ரெயின் ப்ளஸ் வந்து ரெயின் இருக்கனால வந்து பவர் போயிட்டு வரும். அப்போ வந்து அந்த டைமில் வந்து நம்ம குக் பண்ணுற டைமில் வந்து பவர் இருக்காது. அந்த டைமுக்கு வந்து ஈஸியாக ஒரு சிம்பிள் பிரியாணின்னு சொல்லாமல் ஒரு ஹெல்த்தியான பிரியாணி ரொம்ப அருமையாக இருக்குது. அது வந்து மேடம் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போடும்போது நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் எல்லாமே மேடம் கொடுங்க. ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வந்து நீங்கள் கண்டினியூவாக செய்வீங்க.